நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டும் உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்னையும் இவ்விதமாய் கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கக்கூடிய தயவுக்காக என் தேவாதி தேவனை சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி, நம் ராஜாவை நோக்கி, எந்நாள் வரைக்கும் நம்மை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விசை நாமும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா பிதாவே, எங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறீரப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கிறதப்பா. உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருக்கிறது. உம்முடைய அன்பு எங்கள் மீது இருக்கிறது. நாங்கள் எவ்வளவேனும் இதற்கு பாத்திரவான்கள் அல்ல அப்பா. எங்களிடத்தில் பாவங்கள் அநேகம், மீறுதல்கள் அநேகம், அக்கிரமங்கள் அநேகம். அவை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களையும் சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7 மாதங்களையும் கடந்து இந்த 8வது மாதத்திலும் உம்மை நோக்கி பார்க்க உம் மண்டையில் வர எங்களுக்கும் கிருபை கொடுத்த தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்களும் கேட்கப் போகிற இந்த வார்த்தையும் ஆசீர்வதியும். நீர் என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை சொல்லும். பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக வாசித்த இந்த வேத வசனத்திலையும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிதாவாகிய கர்த்தரும் இந்த வார்த்தையை தன்னுடைய திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகையில் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் எவ்வளவு சீக்கிரமாய் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் வரும்போது அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட காரியங்களை, எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கிறது? நம்முடைய செயல்கள் நிமித்தம் நம் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நாம் செய்யக்கூடிய செயல்கள் நிமித்தம் நம் தேவனாகிய கர்த்தர் மனமடிவாய் இருக்கிறாரா? துக்கப்படுகிறாரா? வேதனைப்படுகிறாரா? நம் மீது கோபம் கொண்டிருக்கிறாரா என்கின்ற காரியத்தை நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் மனுஷனுக்கு வேறு நன்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகிறோம்? எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோம்? ஒருவர் நமக்கு துன்பம் செய்தாலும் சரி, ஒருவர் நமக்கு உதவி செய்தாலும் சரி, ஒருவர் நம்மை வேலை செய்ய விடாமல் தடுத்தாலும் சரி, அவர்கள் நிமித்தம் அவர்களுக்கு நாம் என்ன பதில் அளிக்கிறோம், பலன் அளிக்கிறோம் என்பதை குறித்து
தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவன் செய்த கிரியைகளின் நிமித்தமாக அவனுக்கு என்ன பலனை நான் கொடுக்க வேண்டுமோ அந்த பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய காரியத்தின் நிமித்தம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, என் ஜனமே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை கண்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை கண்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல உதவிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். மனுஷர் நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளின் நிமித்தம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள், அது நிமித்தம் பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். எனக்கு இவர் இப்படிப்பட்ட உதவியை செய்தார், எனக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்தார், நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், எனக்காக இவர் ஜெபம் செய்தார், நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தேன், இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தேன், எனக்காக இவர் உதவி செய்தார், இந்த தேவ மனிதன் எனக்கு உதவி செய்தார், இந்த தேவனுடைய பிள்ளை எனக்கு உதவி செய்தார் அப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் இவன் என்னப்பா கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு இப்படிப்பட்ட அநியாயமான காரியங்களை செய்கிறானே, இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை செய்கிறானே, மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய காரியங்களை செய்கிறானே என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மகிமைப்பட மாட்டார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் மகிமைப்பட வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நிமித்தம் பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தேவன் நம்மை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான், என் பிள்ளை எப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டிருக்கிறான், என் பிள்ளை மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய காரியங்கள் நற்கிரியையாக இருக்கிறதா, அவனுடைய காரியங்கள் துர்க்கிரியையாக இருக்கிறதா, அவன் செய்யக்கூடிய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கிறது, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது, அதை குறித்து தேவன் மகிமைப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளின் நிமித்தம் தேவன் மகிமைப்பட வேண்டும். கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நாம் என்ன விதைக்கிறோமோ, என்ன காரியத்தை நாம் பூமியில் செய்கிறோமோ, என்ன காரியத்தை மற்றவர்களுக்கு நாம் செய்கிறோமோ அதன் பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியையாக இருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏசாயாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகளின் பலனை அவர்கள் அனுபவித்து தீருவார்கள். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கு ஏற்ற பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 1ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ எப்படிப்பட்ட கிரியைகளை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தேவன் தெளிவாய் சொல்லுகிறாய், என் மகனே மகளே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ அவனுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய், நீ இவளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தாய், நீ அவனுக்கு நற்கிரியைகளை செய்தாய், நீ இவனுக்கு துர்க்கிரியைகளை செய்தாய். நீ செய்த கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ செஞ்ச காரியம் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அது அப்படி இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்னென்ன காரியங்களில் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறாய், நீ என்னென்ன காரியங்களில் தேவன் மகிமைப்படும்படியான நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாய். எல்லா காரியத்திற்கும் எல்லா கிரியைகளுக்கும் உனக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் அடுத்து சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். எப்பா, நீ நல்லதும் செய்யலை, நீ கெட்டதும் செய்யலை, உன்னை நான் எதற்காக நியமித்தேன் என்பதை குறித்து நீ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்க. நீ இப்படி இருந்தா எனக்கு பிரயோஜனப்பட மாட்டேன். நீ நற்கிரியைகளை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீ நற்கிரியைகளை மாத்திரம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீ ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தில் தேவன் தெளிவாய் தன்னுடைய வாயினால் சொல்லக்கூடிய காரியம், நீ இப்படி வெதுவெதுப்பாயிருந்தால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ அனலுமின்றி குளிருமின்றி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். நீ நற்கிரியைகளையும் செய்யவில்லை, துர்க்கிரியைகளையும் செய்யவில்லை. 2 காரியங்களுக்கும் இடைப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ எனக்கு ஏற்றவன் அல்ல, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய காரியம், செய்யக்கூடிய கிரியைகள் மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது? அவர்கள் நம் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்ட கிரியைகளாக இருக்கிறதா? நம் நிமித்தமாக அவர்கள் துன்பப்படுகிறார்களா? நம் நிமித்தமாக அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களா இல்லையா என்பதை குறித்து நாமும் சிந்திக்க வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வதற்கு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியைகளை செய்வதற்கு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று. அவர் இந்த பூமியிலே இருக்கும்போது எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், முடவர்களை நடக்கும்படி செய்தார், காது கேளாதவர்களை கேட்கும்படி செய்தார், செவிடர்களையும் குருடர்களையும் ஊமைகளையும் பேச வைத்தார், பார்க்க வைத்தார், கேட்க வைத்தார், அநேக நற்கிரியைகளை செய்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியாயிருந்ததோ அதே போல நம்முடைய கிரியைகளும் நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் வேண்டுமா?
நித்தியமாக இருக்கக்கூடிய, ஒரு நாளும் அழியாமையின் பாதைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு முகமுகமாய் தரிசித்து அவரோடு பல வருட காலங்கள் அவரோடு நாம் உயிரோடு இருந்து அவரோடு சம்பாஷிக்க, அவரோடு ஆராதனையில் இடைபட, அவரை ஓயாமல் துதித்து கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் நாம் இருக்க வேண்டும் என்றால் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏற்ற வழி நற்கிரியைகளை செய்ய வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. யாருக்கெல்லாம் கிடைக்குமா? மகிமை, அழியாமை, கனத்தை, இந்த மூன்றையும் பெற்றிருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வர வேண்டும் என்றால் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். பிறருக்கு விரோதமாக எழும்பக்கூடாது. நமக்கு விரோதமாக யாரேனும் எழும்பினால் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்ம யாராவது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சபிச்சாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மை ஒருவர் துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அவர்களை வைத்து, ஆண்டவரே, இவர்கள் என்னை இவ்வளவாக நெருக்குகிறார்கள், என்னை இவ்வளவாக துன்பப்படுத்துகிறார்கள், அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பார்த்து கொள்ளும், நீர் பார்த்து கொள்ளும், நீர் அவர்களை பார்த்து கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. நான் மிகவும் நெருக்கப்பட்டு கடன்பட்ட சூழ்நிலை இருந்த போதும் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறேனப்பா. நான் மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறேனப்பா. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறேனப்பா. என்னுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும் என்று நாம் சொல்லும்போது தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், என் மகனே, மகளே, நீ மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிதாவை நீ மகிமைப்படுத்தினாய். உனக்கு மகிமையையும் கனத்தையும் அழியாமையுமான நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன். உன்னை என்றும் என்னோடு வைத்திருப்பேன். நீ எப்பொழுதும் என்னோடு, என்னுடைய சமூகத்தில், என் அண்டையில் நீ இருப்பாய் என்று தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன செய்யணும் பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நம்ம நல்ல கிரியைகளை நாம் செய்யும்போது, மற்றவர்கள் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யும்போது, நாம் துன்பப்பட்ட சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது, அவர் வரும்போது, அவர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கூட்டிக் கொண்டு போக அவர் வரும்போது, அவரோடு கூட நமக்கு ஏற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. என் பிள்ளை இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்திருக்கிறான், என் பிள்ளை இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்திருக்கிறாள், என் பிள்ளை இவர்களுக்காக ஜெபம் செய்திருக்கிறார், என்னுடைய பிள்ளை இவர்களுக்காக ஜெபம் செய்திருக்கிறாள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளை செய்திருக்கிறார். எதையும் எதிர்பாராமல் தேவனுடைய சமூகத்தில் தேவனை முன்னிறுத்தி இவர்களுக்கு இந்த நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை என்னுடைய பிள்ளை செய்திருக்கிறார் என்று அவளுக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். அவர்களுக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதம் என்னோடு கூட வருகிறது. என் பிள்ளைக்கான ஆசீர்வாதம் என்னோடு கூட வருகிறது. என் பிள்ளைக்கான பலன் என்னோடு கூட வருகிறது என்று தேவன் மகிழ்ச்சியோடு நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். அதற்கு நாம் செய்யக்கூடிய காரியம் ஒரே ஒரு காரியம். இந்த பூமியில் நாம் இருக்கும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏன் வேதம் சோர்ந்து போகாமல் என்று சொல்லுகிறது என்றால், நல்ல கிரியைகளை செய்கிறவர்களுக்கு சோர்வு வரும், துன்பம் வரும், போராட்டம் வரும். இந்த உலக பிரகாரமான அநேக துன்பங்கள் வரும் நன்மை செய்கிறவர்களுக்கு. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், அந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பொருட்டல்ல.
உன்னை நித்திய ஜீவ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னை நித்திய ஜீவ வாழ்க்கையில் கொண்டு போய் விடுவதற்கு இந்த நற்கிரியைகள் உனக்கு உதவி செய்யும். இந்த நற்கிரியைகள் என்னுடைய சமூகத்தில் உன்னை கூட்டி வந்து சேர்க்கும். நீ உலக பிரகாரமான காரியங்களை நாடி போகாதே. பவுல் சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த நற்கிரியைகளை நாம் செய்யும்போது நித்திய ஜீவனை நிச்சயமாக அடைந்து தேவனோடு இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமேன்.